Hi everyone, welcome to SR Academy. ஒவ்வொரு டாப்பிக்காக டெட் எக்ஸாமில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கணங்களும் கனமூலங்களும், க்யூப்ஸ் அண்ட் க்யூப் ரூட்ஸு. இதை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் தேவையான இடங்களில் ஷார்ட்கட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதை உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை வேறு யாருமோ சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. வீடியோவை கடைசி வரை பாருங்கள், நிறைய ட்ரிக் தெரிஞ்சுக்குங்க. முதல் கேள்வி, ஒரு கன எண்ணின் ஒன்றாம் இலக்கம் 8 எனில் அந்த எண்ணின் கன மூலத்தின் ஒன்றாம் இலக்கம் என்ன? ஒரு கியூப் நம்பரோட ஒன்றாம் இலக்கம் 8 அப்படின்னா அந்த கியூப் ரூட்டில் ஒன்றாம் இலக்கம் என்னவா இருக்கும்? கணக்கு போடாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 4 நம்பர் ஞாபகம் வச்சுங்க. 2, 3, 7, 8. இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது, இது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. இப்போ இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. 8, 7, 3, 2. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க போதும். இதை ரெண்டையும் கூட்டி பாருங்களா, 10 வரும். அப்படியே இப்படி வெர்டிக்கலாக கூட்டி பார்த்தீங்கன்னா 10 வரும். ஒரு கியூப் நம்பரில் கியூப் நம்பர் 8ன்னா கியூப் ரூட்டு 2ஆக இருக்கும். அதே போல் 7ன்னா 3, 3ன்னா 7, 2ன்னா 8. இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. எத்தனை கணக்கை ஒரு செகண்டில் போட்டுடலான்னு பாருங்கள். ஓகேவா? 8ல் முடிஞ்சால் அது கியூப் ரூட்டாக இருக்கட்டும், கனமாக இருக்கட்டும், இல்லை கன மூலமாக இருக்கட்டும், அது எதில் முடியும்னா 2ல் தான் முடியும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆ 2. சார் இதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்களேன். 2 கியூப்னா 8. ஓகேவா? அப்போ 8ஆக இருந்தால் அது 2ல் இருக்கும். 8 கியூபு அப்படின்னா 512. 8ஆக இருந்தால் 2ல் தான் முடியும். ரெண்டாவது கேள்வி, ஒரு கன எண் 3 பூஜ்ஜியங்களுடன் முடிவுற்றால் அந்த எண்ணின் கன மூலம் எத்தனை பூஜ்ஜியங்களுடன் இருக்கும்? கன எண்ணு கியூப் நம்பரில் 3 0 இருந்தால் கியூப் ரூட்டில் 1 0 தான் இருக்கும். ஸோ விடை 1. கவனிங்க, இது வர்க்க மூலத்துலேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். வர்க்க எண்ணில் 2 0 இருந்தால் வர்க்க மூலத்தில் 1 0 இருக்கும். இதுவே கன மூலம் கன எண்ணில் 3 இருந்தால் 1 இருக்கும். இப்போ கேள்வி இப்படி கேட்பாங்க, என்னென்னா கன எண்ணில் 6 0 இருந்தால் அப்போ கன மூலத்தில் எத்தனை இருக்கும்? 2 0 இருக்கும். 3 0க்கு 1 0 எடுத்துக்கணும். ஸோ இந்த கேள்விக்கான விடை 1. மூணாவது கேள்வி, பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று? இதில் சில கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, அது சரியாக தப்பான்னு பார்க்கலாம். அதோட சில நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். இரட்டைப்படை எண்ணின் கணம் ஒற்றைப்படை எண்ணாகும். இது தவறு. ஒரு இரட்டை எண்ணின் கணம் கண்டிப்பாக இரட்டை எண்ணாக தான் இருக்கும், ஒற்றை எண்ணாக இருக்கவே இருக்காது. அதே போல் ஒரு ஒற்றை எண்ணின் கணம் ஒற்றை எண்ணாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து, எதிர்மறை எண்ணின் கணம் நேர்மறை எண்ணாகும். அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது, நெகட்டிவ் நம்பருக்கு நாம் கியூப் கண்டுபிடிச்சா ப்ளஸ் நம்பர் வரும்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறு. நெகட்டிவ் நம்பருக்கு கியூப் கண்டுபிடிச்சா நெகட்டிவ் நம்பர் தான். அதே போல் பாசிட்டிவ் நம்பருக்கு கியூப் கண்டுபிடிச்சா பாசிட்டிவ் நம்பர் தான். கியூப் ரூட் கண்டுபிடிச்சாலும் அதே தான். ஓகேங்களா? இப்போ மூணாவது, ஒற்றைப்படை எண்ணின் கணம் ஒற்றைப்படை எண்ணாகும். இது சரி, இதுதான் சரி. நான் ஏற்கனவே சொன்னேன், இரட்டைப்படை எண்ணின் கணம் இரட்டைப்படை எண், ஒற்றைப்படை எண்ணின் கணம் ஒற்றைப்படை எண்ணாகும். அடுத்தது, இது ஒன்று முக்கியமானது, 9ல் முடிவுறும் எண்ணின் கணம் 3ல் முடிவுறும். ஏற்கனவே 2, 3, 7, 8க்கு ரூல்ஸு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த நம்பரை தவிர வேறு எந்த நம்பராக இருந்தாலும் அந்த கணம் அதே எண்ணில் தான் முடிவுறும். அதாவது இப்போ இந்த 2, 3, 7 விட்டுருங்க, 1ஓட கியூபு 1ல் தான் முடியும்.
2 3 விட்டுட்டேன். 4ஓட கியூபு 4ல் தான் முடியும். 5ஓட கியூபு 5ல் தான் முடியும். 6ஓட கியூபு 6ல் தான் முடியும். 9ஓட கியூபு 9ல் தான் முடியும். 0ஓட கியூபு 0ல் தான் முடியும். ஸோ 9ல் முடியும் அப்படின்னா அந்த எண்ணின் கணமும் 9ல் தான் முடியும். இதுவும் தவறு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து 4வது கேள்வி வந்தாச்சு. 8 மற்றும் 9 ஆகிய அடுத்தடுத்த எண்களின் கணங்களின் வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ 9 கியூபுக்கும் 8 கியூபுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ணணும். 9 கியூப்னா என்ன அர்த்தம்? 9 9ஆல் பெருக்கி மீண்டும் 9ஆல் பெருக்கணும். அதாவது 3 முறை 9ஆல் நாம் பெருக்கணும். 9 9 81. அதை மீண்டும் 9ஆல் பெருக்கினா 729. அடுத்து 8 கியூபை எழுதுகிறோம். 8 கியூப் என்பது 8 பெருக்கல் 8 பெருக்கல் 8. இதனுடைய மதிப்பு 512. நீங்கள் இந்த 10 வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதனோட டிஃப்ரென்ஸு நாம் அது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 217 வருது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 5வது கேள்வி பார்க்கலாமா? கீழ்கண்டவற்றுள் எது கன எண் ஆகும்? நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். ஒரு கன எண் 3 பூஜ்ஜியங்களை கொண்டு முடியும், இல்லை 6 பூஜ்ஜியங்களை கொண்டு முடியும், இல்லைனா 9 பூஜ்ஜியங்களை கொண்டு முடியும். இந்த 2 பூஜ்ஜியங்களை கொண்டு முடியாது. அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு. இது கன எண்ணாக கண்டுபிடிக்கணும். 1000-ஐ நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100ன்னு வருது. அடுத்து 10ன்னு போட்டோம்னா இது 10 கியூபுக்கு சமம். ஸோ இது 10 கியூப். இது சரி. ஆப்ஷன் இ தான் சரி. சார் இது சரியாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் தானா வகுத்தல் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். எப்பயுமே கனமூலம் கண்டுபிடிப்பதற்கு சிந்தட்டிக்ஸ் டிவிஷன் அல்லது டானா வகுத்தல் பகா காரணிப்படுத்துதல் இந்த முறையை மட்டும்தான் பயன்படுத்தணும். வேறு முறை கிடையாது. ஸோ இது திரும்பவும் 1000 வந்துட்டதால் பாருங்கள். ஸோ வருதா? நாம் 3 ஜோடியாக இருந்ததுன்னா 3 சேர்ந்த ஜோடி இருந்தால் கன எண் என்று சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 10கள் இருக்குது. இது கன எண். சார் இங்கேயும் 3 10 இருக்கே. 3 10 இருக்குது. ஆனால் 2க்கு ஜோடி இல்லாமல் இருக்கிறது. இன்னும் 2 இல்லாமல் இருக்குது. அதனால் 2000 கன எண் கிடையாது. 6வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எது கன எண் அல்ல அப்படின்னோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் நாம் டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிச்சா தெரியும். 1331 இது 11ஆல் வகுப்படும். 121 மீண்டும் 11 11 121. இதற்கு 3 ஜோடியாக அமைந்து விட்டது. அப்போ இது கன எண். ஆனால் கேள்வியில் கன எண் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது 1729. இது கன எண்ணா இருக்குமா அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். ஏன்னா இது ராமானுஜம் எண். இதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டானா வகுத்தல் போட்டு பார்த்தோம். இதே மாதிரினா கன எண்ணாக வரவில்லை. அப்போ விடை ஆப்ஷன் ஆ 1729. அடுத்தது 2197. 2197 இந்த எண் பார்த்தீங்கன்னா 3ஆலும் வகுப்படாது, 5ஆலும் வகுப்படாது, 7ஆலும் வகுப்படாது, 11ஆலையும் வகுப்படாது. அப்போ என்னதான் சார் பண்ணுறது? எந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா இந்த எண் 7ல் முடியுது இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன் 2 3 7 8க்கு என்ன நடக்கும்? இந்த எண்களில் தான் முடியும். ஸோ இது 7ல் முடியுது அப்படின்னா விடை 3ல் வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 13 போட்டு பார்க்கலாம். 13 போட்டோம் அப்படின்னா ஏன்னா 3 வராது. 13 போட்டோம் அப்படின்னா 169 முறை மீண்டும் 13 13 169. ஸோ இதுக்கு விடை 13. ஏற்கனவே விடை கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் இதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து 27 44. இதை நாம் போட்டு பார்க்கும் பொழுது
இது பாருங்கள் 4 இது ரெட்டை நம்பரு 2ஆல் வகுத்துடுறேன். 1 2 3 2 6 மீதி 1 7 2 14 மீதி 2 மீண்டும் 2ஆல் வகுக்க 6 8 6 மீண்டும் 2ஆல் வகுக்க 343 மீண்டும் 2ஆல் வகுக்க முடியாது, 7ஆல் தான் வகுக்கணும். ஏன்னா 7 கியூபு 343 7 4 9 7 7. ஸோ இங்கே பாருங்கள் 3 3 ஜோடியாக அமைஞ்சிருக்கா, அமைஞ்சிருக்கு. அப்போ இதுவும் வந்து கன எண் தான். இதுக்கான விடை 2 7 14. ஓகேவா? ஸோ நம்ம கனமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் கற்றுக்காச்சு. அடுத்த கணக்கு போகலாமா? 7வது கணக்கு -7 கியூபின் மதிப்பு என்ன? மைனஸ் நம்பருக்கு கியூப் கண்டுபிடிச்சா மைனஸ் நம்பர் தான் வரும். ப்ளஸ் நம்பருக்கு கியூப் கண்டுபிடிச்சா ப்ளஸ் நம்பர் தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம 3 தடவை பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இதை மீண்டும் இந்த மைனஸால் பெருக்கிறோம். அப்போ நமக்கு மைனஸ் வந்துடும். ஓகேவா? இதுவே ஸ்கொயர் நம்பரில் நாம் வந்து ஒரு எண்ணை இங்கே ஸ்கொயர்னு போட்டிருந்தா ப்ளஸ் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ வர்க்க எண் மைனஸ் வேல்யூவாக இருக்காது. அதுவே கன எண் கியூப் ரூட் கியூப் அது வந்து மைனஸ் நம்பராக இருக்கும். மிக முக்கியமான வித்தியாசம். சரி சார், இந்த கணக்குக்கு ஆன்சரை சொல்லுங்கள் சார். ஸோ மைனஸை க்யூப் பண்ணால் மைனஸ் தான் வருது. 7 க்யூப் பண்ணால் 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7 விச் இஸ் ஈக்குவல் டு 343. ஸோ மைனஸ் 343 ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. அடுத்தது 8வது கேள்வி. இது ஒரு பின்னத்தின் கனமூலம் கண்டறிதல். இது எப்படி சார் அப்படின்னா, மேலகரத்துக்கும் கீழகரத்துக்கும் தனித்தனியாக கனமூலம் கண்டுபிடிச்சி அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். 216 என்பது 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6. ஸோ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 3 இருந்தால் ஒரு 6 வெளியே எடுக்கணும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு வெறும் 6. ஸோ கியூப் ரூட்னா ரூட்டுக்குள்ளே 3 நம்பர் ஒரே நம்பர் இருந்தால் ஒரு நம்பரை வெளியே எடுக்கணும். ஸோ 343. ஸோ இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தால் 10 வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்ன அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 7 × 7 × 7 விச் இஸ் 7. சார் மனப்பாடம் பண்ணல சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 216 டானா வகுத்தல் போடுங்க. 2 108 again 2 5 4 2 27 3 9 times 3 3 times. ஸோ 3 2க்கு ஒரு 2, 3 3க்கு ஒரு 3, 2 3 பெருக்குனா 6. ஓகேவா? இதே மாதிரி போடுங்க. சரி, இதுக்கு விடை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, மேலே 6 கீழே 7, 6/7 ஆதான் சரியான விடை. எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த 12 கொஷின் பேப்பர் டெட் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் மட்டும் இல்லை சார், எனக்கு புக்கு வேணும் சார், மெட்டீரியல்ஸ் வேணும் சார் அப்படின்னாலும் நீங்கள் இதே நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் அதில் சேரணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு பிடிஎஃப் வேணாம் சார், வீட்டுக்கே கொஷின் பேப்பரை பிரிண்ட் போட்டு அனுப்புங்கன்னு சிலர் கேட்குறீங்க. அவங்களுக்கும் வீட்டுக்கே பிரிண்ட் போட்டு அனுப்புகிற மெட்டீரியல்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து தசம எண்ணின் கனமூலம். இப்போ தான் நம்ம என்ன பார்த்தோம்? பின்னத்தின் கனமூலம், அடுத்து தசம எண்ணின் கனமூலம். சார் ஈஸி சார். 2 கியூப்னா 8, இது நமக்கு தெரியும். இந்த கணக்கில் 8 தான் இருக்குது. ஆனால் புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் இருக்குது. 3 நம்பர் இருந்தால் கனமூலத்தில் ஒரு நம்பர் வரும், அதாவது 0.2. ஓகேவா? புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் தான் வரும். இதுதான் சரியான விடை. இங்கே 2 நம்பர் இருக்குது, இங்கே இல்லவே இல்லை, இது தவறு. இது மூன்றுமே தவறு. நீங்கள் இது கனமூலம் வேறு எந்த மெத்தடும் கண்டுபிடிக்க தேவையில்லை, எல்லாத்துலேயும் 2 தான் இருக்குது. அதனால் புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பர் மட்டும் வருதான்னு செக் பண்ணுங்கள்.
10வது கேள்வி, ஒரு கனசதுர பெட்டியின் கன அளவு கொடுத்திருக்காங்க. இதனுடைய பக்கத்தின் நீளம் என்ன? ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா a cube that is equal to 4913. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது a. அப்போ ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்கிறோம். ஸோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சார் எல்லாத்துக்கும் எப்படி சார் இந்த நம்பருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு கியூப் ரூட்டில் 3ன்னு முடியணும்னா எந்த நம்பர் கியூபாக இருக்கும்? கியூப் ரூட்டாக இருக்கும். நான் சொன்ன பாருங்க, 2 3 7 8ல் முடிஞ்சா 2 3 7 8ல் வரும். அப்போ இங்கே 3 இருக்குது, விடை 7ல் முடியும். ஓகேவா? இந்த 3 இருக்குது, விடை 7ல் முடியும். 4த்தையும் பாருங்கள், ஆப்ஷன் இ தான் சரியான விடை. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். சார் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது சார், இங்கே ஒரு வேளை 27 இருந்தால் என்ன சார் பண்ணுறது? ஸோ இதை செக் பண்ணுங்கள். 17 பெருக்கல் 17 பெருக்கல் 17 நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா 4913 வந்துவிடும். ஒரே ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 11வது கேள்வி, கியூப் ரூட் ஆஃப் -512 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், மைனஸ் நம்பருக்கு கியூப் ரூட் எடுத்தால் ஆன்சர் மைனஸில் வரும். ஸோ 512 என்பது 8 கியூபை குறிக்கும். இதை நாம் கியூப் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆன்சர் -8. ஒரே செகண்ட் தான் ஆன்சர். 12வது கேள்வி, 6 8 5 9 கனமூலம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. திரும்பவும் அதே தான். பாருங்கள், இது எல்லாத்தையும் பெருக்கி போடாதீங்க, இது டானா வகுத்தல் போடாதீங்க. கடைசி நம்பர் 9ஆ? அப்போ கனமூலத்தில் என்ன இருக்கும்? 9 தான் இருக்கும். ஆப்ஷன் இ தான் சரி. பாருங்கள், 2 3 7 8ஐ தவிர மீதி எந்த எண் வந்தாலும் அந்த எண்ணின் கனமூலத்தில் அதே எண் தான் இருக்கும். இதுதான் ரூல்ஸ். அதாவது 1ன் கனமூலத்தில் 1 தான் இருக்கும், 5ன் கனமூலத்தில் 5 தான் இருக்கும், 9ன் கனமூலத்தில் 9 தான் இருக்கும். மீண்டும் ஒரு கேள்வி, இந்த எண்ணின் கனமூலத்தின் 1ஆம் இலக்கம் என்ன? ஸோ என்னதில் முடியுது? 2ல் முடியுது. எழுதுங்க, 2 3 7 8. ஸோ இந்த 8 இங்கே போடுங்க, 8 7 3 2. 2ல் முடிஞ்சால் எதில் முடியும்? 8ல் முடியும். அவ்வளோதான். அதுக்காக இந்த எண்ணின் கனமூலம்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. விடை ஆப்ஷன் இ 8. 14வது கேள்வி, 1 2 3 4 என்ற எண்ணின் கணத்தின் 1ஆம் இலக்கம் என்ன? ஸோ இந்த எண் இருக்குது, இதற்கு நாம் கணம் கண்டுபிடிக்கணுமா? எப்பா எவ்வளோ பெரிய வேலை. ஆனால் 1ஆம் இலக்கம் என்ன? 4 இருக்கு இல்லையா? 4ஆக இருந்தால் எதில் முடியும்? 4லே தான் முடியும். ஆன்சர் 4. அடுத்து 15வது கேள்வி, ஒரு எண்ணின் கணத்தின் 1ஆம் இலக்கம் 7 எனில் அந்த எண்ணின் 1ஆம் இலக்கம். ஸோ 1ஆம் இலக்கம் தான் கணக்கே. ஸோ 7னா என்ன? 3. ஸோ விடை ஆ. ரொம்ப யோசிக்கக்கூடாது, இந்த மாதிரி எழுதணும், டக்குன்னு போட்டுடணும். அடுத்த கேள்வி, 789 என்ற எண்ணின் கணத்தின் 1ஆம் இலக்கம். 9 வந்தால் 9ல் தான் வரும் முடியும். ஆன்சர் 9. அடுத்த கேள்வி, 2 பூஜ்ஜியங்களை கொண்டு முடிவுறும் ஒரு எண் கன எண்ணாக இருக்க முடியுமா? 2 பூஜ்ஜியத்தை கொண்டு எந்த எண்ணும் கன எண்ணாக இருக்க முடியாது. ஒரே வார்த்தை, முடியுமா முடியாதா? முடியாது. 18வது கேள்வி, 9261 கனமூலம் என்ன? ஸோ ரொம்ப சிம்பிள். கடைசி நம்பர் 1ஆ? 1ன்னா எதில் வரும்? 1லே தான் வரும். அப்போ விடை 21 தான். டவுட் இருந்தால் பெருக்கி போட்டு பாருங்கள். இதுவரை டிஎன்டிஇடி வீடியோக்கள், நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதில் இதுவரை நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே இருக்குது.
அடுத்து 19வது கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி தான் இருக்குது. 20 கேள்வியோடு முடிச்சிடுறோம். ஸோ எல்லா மெத்தட்லேயும் நம்ம கன எண்ணை நம்ம அலசி ஆராய்ந்துருக்கிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு கன எண்ணின் 1ஆம் இலக்கம் 6 எனில் அந்த எண்ணின் கனமூலத்தின் 1ஆம் இலக்கம் 6ன்னா 6 தான். ஆப்ஷன் இ. அடுத்து கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. 8000 என்பது ஒரு கன எண்ணா? அப்படியானால் அதன் கன மூலம் என்ன? 8000 என்பது 8000 டானாவத்தில் போடுமா? 3 0 இருக்குது. அப்போ கன எண்ணா தான் இருக்கும் பெரும்பாலும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும். சார் 3 0 வந்தாலே கன எண்ணா? கிடையாது. ஸோ 3 0 வந்தால் கன எண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே 2 0 4 0 வந்தால் கன எண் கிடையாது. ஸோ 2ஆல் பெருக்கிறோம். 4 2 8 000 போடுங்க. மீண்டும் 2ஆல் வகுத்துடுறோம். 2000. ஸோ மீண்டும் 2ஆல் வகுத்தா 1000. இதுதான் நமக்கு தான் தெரியுமே. 10ஆல் வகுக்கிறோம். ஸோ 3 தடவை 10 3 தடவை 2. அப்போ இதனுடைய கனமூலம் இதில் ஒரு 2 இதில் ஒரு 10 which is equal to 20. இது ஒரு முழு கன எண் தான். அதனால் இதனுடைய கனமூலம் 20. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.